கொண்டுட்டு வந்திருக்கு. ஐயோ, எதுக்கு அக்காவுக்கு தேவையில்லாம கஷ்டம்? கிறுக்கி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? வா, வந்து சாப்பிடு வா. வா மாடனு, வந்து சாப்பிடு. அப்பதான் நான் அந்த பக்கம் போய் மரத்துல ஏறி விளையாடுவேன். மரத்துல எல்லாம் ஏறக்கூடாது சாமி. அங்கிட்டு போய் ஓரமா உட்காந்தனா மண்ணெளி வச்சு விளையாடு. சரி அப்பத்தா. மரம் பார்த்து கவனமா விளையாடணும். அதெல்லாம் நான் பாத்துக்குவேம்மா. சாத்த தள்ளுங்க, நான் போகணும். போங்க போங்க மருமேனே, கவனமா விளையாடுங்க. சரித்தா, நான் கவனமா விளையாடுவேன். ஆரா எங்க கிச்சா மாதிரி துருன்னு இருக்கிற பிள்ளை. அவனை கொண்டு வந்து இப்படி தோப்பு காட்டுல போட்டா அவன் எப்படி யாரு கூட விளையாடுவேன்? பாவம் இல்லையா? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நானும் சொல்றேன், சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னத்துக்கு 2 பேரும் தோப்பு வீட்டுல வந்து இருக்கணும்? ஊருக்குள்ள வந்து எங்களோட இருக்கலாம்ல. எங்க வீட்டுல அம்புட்டு தண்டி இடம் கிடக்கு. உங்க 2 பேருக்கு இத்தனை இடம் இல்லாமலா போயிறேன். ஆமா குப்பமத்தா, உங்களுக்கும் பேச்சு துணைக்கு ஆளுக்குள்ள இருக்காது. அங்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம்ல. வாங்கலேன், எங்க வீட்டுல கூட இருக்கலாம். நீங்க இப்படி தூரம் எல்லாரும் கேட்கறதே எனக்கு போதும் அக்கா. இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த காலத்துல எல்லாம் தோப்பு காட்டுக்குள்ள கிடந்துதானே பிள்ளையில வளர்த்து ஆளாக்கணும். அது மாதிரி இப்பவும் இருந்துக்கிருவோம். மாடனே, நீனாவது ஆத்தா கிட்ட சொல்லுடி. எங்க வீட்டுக்குனாலும் வாங்க. இப்ப அம்சா ஜீவா 2 பேரும் கூட வீட்டுல இல்ல. அவங்க ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா அந்த ரூம்ல தங்கிக்கிறலாம்ல. பரவாயில்ல நெடுவாளி, எனக்கு இந்த வீடே நல்ல கம்ஃபர்ட்டா தாண்டி இருக்கு. இந்த வீட்டுல என்ன குறை? நல்ல காத்தோட்டமா வசதியா தானே இருக்கு. பிள்ளைக்காக தாண்டி சொல்றேன், ரூமும் ஃப்ரீயா தான் இருக்கு. நெடுவாளி, நீங்க என் மேல உள்ள பாசத்துலதான் எங்களை கூப்பிடுறீங்க. அது எங்களுக்கு புரியாம இல்ல மக்கா. ஆனா அந்த நாய் என்ன காரணத்தை சொல்லி இவளை வெளியே அனுப்பியிருக்கு? இவ தான் சந்தேகப்படுறா. அப்படி தெரியுறா, இப்படி தெரியுறா, அங்கிட்டு பேசுறா, இங்கிட்டு பேசுறான்னு கண்ட மேனிக்கும் சந்தேகப்பட்டு தானே வெளியே அனுப்பியிருக்கேன். அங்கேயும் இங்கேயும் வந்து இருந்தோம்னா உங்க புருஷங்களோட வச்சு கூட அந்த பையன் சந்தேகப்படுவேன். அப்பேற்பட்ட கேடுகிட்ட நாயாவில் இருக்குது. அந்த நாய்க்கு முன்னாடி வந்து அப்படி இருந்தா உங்களையும் நாளைக்கு அசிங்கப்படுத்திடுவேன் அம்மா. அதுக்குத்தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் மடனை அழுகிற? அந்த நாய் கிடந்துட்டு போகுது. அந்த நாயெல்லாம் உன்னை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அந்த நாடு மகன நாயை நினைச்சு நீ ஏமா அழுகிற? அழுகாத விடு. அழுகாத மாடனே, நீ வந்தாலும் என் மருமகளுக்காக நான் வந்து நிப்பம்னு உன் மகமியா கூட வந்திருக்குல்ல, அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்க. அன்னைக்கிளிக்கா மாடனே, நம்ம சீக்கிரமே ஹோட்டல் ஆரம்பிச்சிடணும்க்கா. இந்த வாரத்துல முடிஞ்ச அளவுக்கு நல்ல நாள் இருந்தா இந்த வாரத்திலேயே ஆரம்பிச்சிடலாம்க்கா. நானே அதைத்தான் அக்காட்ட பேசணும்னு இருந்தேன். அதான் எல்லாமே கிளீன் பண்ணி போட்டுட்டு வந்தாச்சே. இனி என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கனே? நீங்க 2 பேரும் தானே சொன்னீங்க ஏதோ கராண்டா ஆரம்பிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. அதனாலதான் இன்னைக்கு நாளைக்குன்னு நாளை கடத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப உடனே ஆரம்பிக்கிறதுன்னா ஆரம்பிச்சு விட்டுருவோம். எனக்கு ஒரு சங்கடமும் இல்ல. என்னால அத்தையும் வந்து எனக்காக கஷ்டப்படுறதை என்னால ஏத்துக்க முடியலக்கா. கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்கம் நம்மளுக்கு வந்தே ஆகணும். அதை வச்சுதான்க்கா நான் தம்பி படிப்பு எல்லாத்தையும் பார்க்கணும். இனிமே அவரை நான் எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏன் அப்படி சொல்ற? படிப்பு செலவெல்லாம் அவரும் தான் பாத்துக்கறணும். ஏன் அவருக்கு பிள்ளை இல்லையா? அதுக்கான உரிமையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு இருக்குல்ல. அவருக்கு உரிமை இல்லாத மாதிரியே பேசுற. நீ மட்டும்தான் மாறா படிப்பு செலவை ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல மாடனே. நீனே எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறாத. இல்ல நெடுவாளி, கட்டுன பொண்டாட்டியே அவருக்கு உரிமை இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் பிள்ளையோட உரிமையை பத்தி பேசி என்னத்துக்கடி ஆக போகுது? வேண்டாம். நான் என் பிள்ளைய எப்படி வளர்த்து ஆளாக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை. இல்ல மாடனே, நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். கஷ்டங்கிறதெல்லாம் நான் பிறந்ததுல இருந்து ரத்தத்திலேயே ஊர்ன தாண்டி. எனக்கு அது புதுசு இல்லை. நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைய என்னால படிக்க வைக்க முடியும்டி. உன்னால முடியும்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் எங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணுவோம். உனக்காகன்னு மட்டும் நினைச்சுக்கிறாத. நாங்களும் பொம்பளையே தானே. எங்களுக்கும் இண்டிபெண்டா வாழணும், சுதந்திரமா இருக்கணும். 10 ரூபா காசை கூட புருஷன் கையை எதிர்பார்த்து நிக்க கூடாதுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கு. எங்க தேவைக்காகவும் நம்ம இட்லி கடையை இல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த ஹோட்டலை அமோகமா கொண்டு போறோம். நம்ம லைஃபை நம்ம பாத்துக்க போறோம். சரியா? சரிட்டி நெடுவாளி, சாரி அன்னைக்கிளிக்கா. என்னால அவசர அவசரமா ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும்ல. இதுல என்ன மாடனே இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் ஹோட்டல் திறக்கிறது தானே. என்ன கொஞ்சம் விரிவா பண்ணணும்னு சொன்னீங்க, அதனால கொஞ்சம் லேட்டா திறக்கலான்னு பார்த்தேன். இப்பதான் அந்த விறுவிறுப்பு இல்லைல்ல, சீக்கிரமே திறந்து விட்டுருவோம். சௌமியா மைனி ஷோரூம் ஓப்பனிங்ல உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்லக்கா. அதனால தான் நம்ம ஹோட்டல் ஓப்பனிங்கை கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னாலேயே அது பண்ண முடியாம போயிடும் போல. ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவோம்லக்கா. ஓ, என்னைக்கு தாண்டி மாடனே என்னை ஒரு மனசியா மதிச்சாத இன்னைக்கு மதிக்க போறாத. விடு, அம்பிடுத்தேன்.
அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத மாடனு. யார் முதல்ல கிராண்டாக ஆரம்பிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் அவங்களோட தன்னம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் உயர்ந்து நிற்கிறாங்கங்கிறது தானே முக்கியம். அந்த வகையில் நம்ம உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒசந்த நிலைமைக்கு வந்து நிற்க முடியும். அந்த மைனியே ஒரு நாள் வந்து அன்னைக்கிளிக்கா காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, உன்னை பேசினதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு ஒரே வழி நம்மள 4 பேரை போல் நல்ல நிலைமைக்கு வர்றது. நம்ம 4 பேரும் அப்படித்தானே இருக்கோம். கண்டிப்பாக 4 கையும் சேர்ந்து ஒன்றா ஒசந்து கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம கண்டிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்து தூள் கிளப்புவோம். இதுக்கு மேலே வேற என்னத்த வேணும்? உண்மையான உறவுகள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. உன் புருஷங்கிட்டதே நீ கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி உண்மையான நட்புகள் கிடைக்கிறதுக்கு நீ பாக்கியம் பண்ணியிருக்கணும். நீ பாக்கியசாலித்தா. நெஞ்சில் தைரியமும் மனசில் வைராக்கியமும் இருந்தா எப்பேற்பட்ட இடத்துலையே இருந்துடலாம், எப்பேற்பட்ட தண்ணியிலையே நீந்திடலாம். இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீ அடுத்த வேலையை பாரு. உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய பாதை எம்புட்டோ தூரம் இருக்குது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் அத்தை கூடவே இருப்பேன். தைரியமாயிரு, வெற்றி உங்க பக்கம். அத்தை, அம்சா, ஏன் அத்தை சமைக்கிறீங்க? என்ன கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. பரவாயில்லடா கண்ணு, இன்னைக்கு ஒன்னால அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கையால் உங்க 2 பேருக்கும் சமைச்சு போடுறேன். நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க, அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தி. அன்னைக்கு தான் தீபாவளிக்கு உங்கள் கையால் சமைச்சு போட்டு நாங்கள் சாப்பிட்டோம்ல அத்தை. இன்னைக்கு என் கையால் சமைச்சு போடுறேன். நீங்கள் மாமா ஜீவா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத நான் பார்க்கணும் அத்தை. சார், நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் எம்புட்டு பொறுப்பா அன்பா எல்லார்கிட்டையும் நாகரிகமாக நடந்துக்கிற. ஆனால் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கலையே அம்சா. இன்னமும் அதை நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குடா. நடந்ததை ஏன் அத்தை யோசிக்கிறீங்க? விடுங்க, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இனிமே ஜீவா வருவானோ வரமாட்டோனோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஒன்னால தான் இன்னைக்கு ஜீவா நிரந்தரமா நம்ம வீட்டில் இருக்க போறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சார். அந்த சந்தோஷத்தோடவே போய் ஜாலியாக டிவி பாருங்க. நான் 5 நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வீடா கண்ணா, இன்னைக்கு சமையல் ஒன்னதாவே இருக்கட்டும். நான் அத்தை ஏதாவது காய்கறி வெட்ட ஹெல்ப் பண்ணலாம்ல? என் கைப்பட எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க அத்தை. என் அழகு மருமகளே, சரி நீ வேலையை பாரு, நான் வரேன். சரிங்க அத்தை. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சமையலை செஞ்சு அசத்திடணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிடலாம். யாருக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். இருக்கா நீதானா? ஏன்டா அப்படி லூசு மாதிரி வந்து பயமுறுத்துற? நீதானா? வேற யாரடி ஒன்ன வந்து பயமுறுத்திடுவா? ஆமா ஆமா, இல்லைனாலும் பயமுறுத்த ஆளே இல்லை பாரு. ஏன் பொண்டாட்டி பயமுறுத்த என்னை விட வேற வண்டி வர முடியும்? சரி சரி, பொண்டாட்டிய கொஞ்சம்லாம் இங்க டைம் இல்ல. ஒழுங்கா நீ ரூமுக்கு போ, நான் சமையலை முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். சமையலா? ஆமா, நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன். நீ உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ வந்து ரெஸ்ட் எடு, அவங்க பாத்துப்பாங்க. அவங்க என்ன புரியல, அம்மான்னு சொல்ல மாட்டியா? சரி ஓகே, சொல்லலைன்னா விடவா போற? அவங்க தான், அவங்க சமைக்கலையா? அம்மான்னு சொல்லு. சரிடி, அம்மா தான் சமைக்கலையா? அப்படிவா வலிக்கு? ஓ வலிக்குதான், எப்பவோ வந்துட்டனே. ஏய், நீ முதல்ல கிளம்பு, நான் சமையல் வேலையை பார்க்கணும். கிளம்புன்னு இப்படி புடிச்சு வச்சுக்கிட்டா எப்படி கிளம்ப முடியும்? ஐயோ சரி சாரி, விட்டாச்சுல, இப்ப கிளம்பு. அதெல்லாம் முடியாதுப்பா. ஈவா, நீ கிளம்புடா. நான் அத்தை மாமாக்கெல்லாம் இன்னைக்கு சூப்பரா சமையல் பண்ணி அசத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இங்க இருந்தேன்னா எனக்கு வேலையே ஓடாது. கிளம்பு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டி. நீ தானே, நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு மண்ணும் வேணாம், நீ கிளம்புடா. இன்னைக்கு நீ என்ன சமையல் பண்றேன்னு பக்கத்துல இருந்து நான் பார்க்க போறேன். ஓகேவா? என்ன சமையல் பண்ண போற? ரெடி பண்ணலாமா? நீ கிளம்பு ஜீவா, நான் சமைக்கணும். நீ சமடி நூடுல்ஸ் மண்ட, நான் இங்கே இருந்து பார்க்கணும். ஈவா, அழகி, நீ சமடி, நான் சும்மா உன்னை பார்த்துட்டே இருக்கேன். நீ பார்த்துட்டே இருந்தா எனக்கு சமையலே ஓடாது. நீ கிளம்பு. அப்பாடா. என்ன பார்த்துட்டே இருக்க? ஸ்டார்ட் பண்ண. காய்கறி எல்லாம் அப்படி எப்படி இருக்கு? நீ இப்படி உட்கார்ந்துருந்தா நான் எப்படி சமைக்க முடியும்? எந்திரி ஜீவா. நீ சும்மா தானடி உட்கார்ந்துருக்கேன். நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேனா? நீ உட்கார்ந்துருக்கிறதே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். நீ முதல்ல கிளம்பு. கிடைச்ச சான்ஸை எவனாவது மிஸ் பண்ணுவானா? என் பொண்டாட்டி இந்த மாதிரி சமைக்கும் போது அடுப்பு மேடையில் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? அந்த வீட்டில் இதெல்லாம் எனக்கு நடக்கல. இந்த வீட்டில், என் வீட்லையாவது நான் இதெல்லாம் பண்ணணும்ல. அதுக்கு ஹெல்ப் பண்றேன். கொத்தமல்லி கருவேப்பிலை ஏதாவது கொடுக்குறியா? கட் பண்ணி தரேன். அதெல்லாம் எனக்கு கட் பண்ணிக்க தெரியும். நீ கிளம்பு.
ம், சான்ஸே இல்லை. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணி வீட்டில் உள்ளவங்களை வேணா அசத்திலாம். சரி, அப்ப நீ எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது. ஏதாவது வேலை கொடுத்தேன்னா மட்டும் சமத்தா செய்யணும், சரியா? வேலை தானே, பார்த்துருவோம். ஏய், நீ பேசுறதே சரியில்லை. நீ கிளம்பு கிளம்பு, நீ இருக்க வேண்டாம், கிளம்பு. ஏய் விர்ரி, நீ இங்க உட்கார்ந்தா எனக்கு ஒரு வேலையும் ஓடாது. ஒழுங்கா கிளம்பு, எந்திரி. விழுந்துருவேண்டி. அதெல்லாம் ஒண்ணு விழ மாட்டேன், நீ கிளம்பு. ஏய் அம்சா, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. பத்தியா, நான் சொன்னேன் பத்தியா, நீ வந்தாலே இப்படிதான். எனக்கு வேலை எல்லாம் கெட்டு போகும். நீ முதல்ல கிளம்பு. ஏய் நான் பாட்டுக்கு தானடி இருந்தேன். நீ கீழே விழுந்த, ஐயோ பாவம் பொண்டாட்டி தடிக்க விழுந்தா கை கால அடிபட்டுருமேன்னு தாங்கி பிடிச்சேன். இதுக்கு போய் இப்படிலாம் தள்ளி விடலாமா? நீங்க தாங்கி பிடிச்ச வரைக்கும் போதும் சார். இப்ப கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? நான் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சரி ஓகே, நான் ஹெல்ப் பண்ண வேண்டான்ற. ஒரு அணியும் பிடுங்க வேணான்ற. இப்ப கிளம்புறீங்களா? சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது வேற வழி இல்லாம மனசே கேட்காம கிளம்புறேன். ம், கிளம்பு கிளம்பு தம்பி. பேசிக்கிட்டே இருக்கே தவிர கிளம்ப மாட்டேயே. கட்டிட்டு வந்த பொஞ்சாதியவும் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளையும் இப்படி விரட்டி அனுப்பிட்டு வீதியில் உட்காந்துருக்கனே. எனக்கு நல்ல சாவு வருமா? எனக்கு நல்ல சாவு வருமா? என் மருமக இருக்கிற இடத்துக்கு நானும் போறேன். இனிமே வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாலே ரோசக்காரி. நான் எங்கே போய் அதுகளை தேடுவேன்? ஊரே அலசிட்டு வந்துட்டேன், ஒரு இடத்துலயும் காணமே. நான் என்ன செய்வேன்டா இறைவா? டவுசரையா இங்கே உட்காந்துருக்காரு. ஐயா டவுசரையா, வாயா சுப்பிரமணி, வா வா. உங்களை தேடி வீட்டுக்கு போனேன், ஆள் இல்ல, அதான் தேடி வந்தேங்க ஐயா. என்ன இங்கே உட்காந்துருக்கிய? எங்கே போறதுன்னு தெரியலடா சுப்பிரமணி, அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்ன டவுசரையா, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அன்னைக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போக வந்து எனக்கு விஷயம் தெரியுது. அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாலா? யாருக்குடா சுப்பிரமணி? ஆத்தாவுக்கும் மாடனுக்கும் தாயா. சுப்பிரமணி, என்னடா சுப்பிரமணி சொல்ற? ஆத்தாவுக்கும் மாடனுக்கும் அன்னைக்கிளி சாப்பாடு எடுத்துட்டு போச்சா? அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு அன்னைக்கிளிக்கு தெரியுமா? தெரியும் டவுசரையா, தோப்பு வீட்டில் தான் இருக்காங்களாம். தோப்பு வீட்டுக்கா? ஆமா டவுசரையா, தோப்பு வீட்டில் தான் இருக்காங்களாம். நீங்க அதை நினைச்சுதான் பயந்து வைத்திருக்கிறீங்களா? அம்மாடா சுப்பிரமணி, வயசாயிட்டா புத்தி கெட்டு போயிருங்கிறது சரியா தாண்டா இருக்கு. என் மையம் மேல உள்ள பாசத்துல மருமக மேல உள்ள நியாயத்தை மறந்துட்டேனடா சுப்பிரமணி. மயம் மேல பாசம் இருக்க வேண்டியதாங்கய்யா, அதுக்காக மருமகளை விட்டு கொடுக்க கூடாதுல்ல. புத்தி கெட்டு போய் பேசிட்டேன்டா சுப்பிரமணி. ரோசக்காரி மருமக வீட்டை விட்டு போகவும் அவளும் பின்னாடியே கிளம்பி போயிட்டா. நான் எங்க போறதுன்னு தெரியாம தெரியுறேன்டா. ஆன் டவுசரியா, அப்படிலாம் பேசுறிய? எந்த குடும்பத்துல தான் சண்டை சச்சரவு வரல, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? உடனே போய் நம்ம பேசி மாடனையும் ஆத்தாவையும் கூட்டிட்டு வரணும். கூப்பிட்டா வருவாங்களான்னு தான் தெரியல. வராம எங்கே போறாங்க டவுசரியா? அதெல்லாம் நீங்க வந்து கூப்பிடுங்க, ஆத்தா கண்டிப்பா வருவாங்க. மருமகள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிறேன். ஆனா உன் ஆத்தா தான் என்ன செய்ய போறான்னு தெரியல. ஆத்தா என்ன டவுசரியா சொல்ல போறாங்க? மருமக வீட்டை விட்டு வெளியே போனா கோவத்துல தான் போயிருக்காங்க, மத்தபடி ஒன்றும் இருக்காது. நம்ம பேசி கூட்டிட்டு வந்துடலாம். சரிடா சுப்பிரமணி, வா போய் பாப்போம். வாங்க டவுசரியா, வாங்க போவோம். சொல்லுடி ஷில்பா. நீ கால் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லடி ஷில்பா, பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். ஷோரூமில் அப்படியே பிஸி ஆயிடுவேனா, அதனால அப்படியே பண்ண முடியாமல் போயிடுது. ஓ, கால் பண்ண முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கியா? அப்புறம் பின்ன ஷோரூம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு தெரியுமா? காலையில் ஆர்டர் மட்டுமே 7 லட்சம் ரூபாய்க்கு வந்துச்சுடி. 7 லட்சம் ரூபாய் ஒரே நாள் இல்லையா? ஆமாம் ஷில்பா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. ஏன் கேட்குற? நானே பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன்னா பாரு. சூப்பர் சூப்பர் ரீ, ரொம்ப ஹாப்பி. பிசினஸ் இப்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஏன் கேக்குற? நிக்க கூட நேரம் இல்லைன்னா பாரு. ஓஹோ, ஆமா ஷில்பா, வடிவேல் ஒரு படத்துல சொல்றது மாதிரி பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு ஏன் கேக்குற? ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும்னு ஒரு இடத்துக்கும் நம்ம இல்லாம பொழுது ஓட மாட்டேங்குது. அதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கல. என்னதான் ஆள் வச்சிருந்தாலும் நம்ம இருந்து பாக்குறது மாதிரி இருக்காதுல்ல ஷில்பா. அவர் இருந்தாலுமே நான் தான் எல்லாத்துக்கும் பேச வேண்டியது இருக்கு. நான் பேசினாதான் கஸ்டமர் கிட்ட கரெக்டா பேசுவேன். தெருவில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்கடி ஷில்பா, ராஜேந்திர முன்னாடியெல்லாம் ஒன்னத்துக்கும் லவ்த்தம் இல்லாம தெரிஞ்சா இப்ப இந்த சௌமியானாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான் அப்படின்னு. ஏண்டி, உன் வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தாரு?
ஆமா, வேலைக்கு போனாரு. மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டா மட்டும் பெரிய தொழிலதிபர் ஆயிட முடியுமா? இன்னைக்கு நான் பாரு எப்பேற்பட்ட இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சிருக்கேன்னு. ஓ, நீ அதை சொல்றியோ? ஆமா, மாச சம்பளத்துக்கு அன்னன்னைக்கு வேலைக்கு போக அன்னன்னைக்கு சாப்பிடன்னு இருந்தா குடும்பம் ஆயிருமா? நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போறதுன்னு இந்த பிசினஸ் ஐடியாவை கொடுத்ததே நான் தானே. அதுக்கப்புறம் தானே ஷோரூம் ஓபன் பண்ணி இப்ப பாரு நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம தெரியும். இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் சௌமியா தான். சௌமியா இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன நிலைமை ஆயிருக்கும்? சௌமியா தான் அப்படி, சௌமியா தான் இப்படின்னு. ஐயோ, ஏன் கேக்குற? ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பாராட்டு வாங்க முன்ன தாங்க முடியலடி. அப்ப உனக்கு பெருமை தான் போ. பெருமையிலையும் பெருமை, உங்க வீட்டு பெருமை எங்க வீட்டு பெருமை இல்ல, தாங்க முடியாத அளவுக்கு பெருமை. ஏன் காலி என் தரையில படலைன்னா பாரு, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாராட்டும் போதும் மனசுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கதான் செய்யுது. The number cannot be reached now. Please hang up and try again later. யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த சௌமியா? எவ்வளவு நேரமா கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நேர்ல வந்து வச்சுக்கிறேன் இருடி. சௌமியா, ஒரு நிமிஷம் இருடி, என் மாமியா கலை வந்திருக்கு. சௌமியா. சொல்லுங்க அத்தை. சௌமியா, சோறு வடிச்சு புளிக்குழம்பு வச்சிருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் இருக்கு. உனக்கு பிடிக்கலைன்னா 2 அப்பளம் வறுத்துக்கிறியாம்மா? எனக்கு ஒரு மாதிரி தலையை சுத்துது, நான் போய் செத்த படுக்கிறேன். என்ன அத்தை, புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் காம்பினேஷன் நல்லாவா இருக்கும்? அதுக்குத்தான் சௌமியா அப்பளம் பொரிச்சுக்கன்னு சொல்றேன். அப்பளத்தை பொரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்க. ஐயோ அத்தை, ஏன் என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு டைம் இருந்தா நான் செஞ்சுக்க மாட்டேனா? ஒரு ஆம்லேட்டாவது பொரிச்சு கொடுக்க கூடாதா? சும்மாவே தலையே சுத்துது சௌமியா. எண்ணெய் சட்டியில் நின்று அப்பளத்தை பொரிச்சேன்னா மேற்கொண்டு அந்த எண்ணெய் வாட ஒரு மாதிரி ஒமாட்டிக்கிட்டு வருமேன்னு தான் போகிறேன். நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு அசேசு பண்ணிக்கம்மா. காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் ஷோரூம்ல இருந்து வெளியில் வர்றோம். இன்னைக்கு தான் ஏதோ டைம் கிடைச்சதுன்னு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாமேன்னு வந்தா இன்னைக்கு கூட ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்னா எப்படி? சரி, புளிக்குழம்பு தான் வச்சிங்க. நான் என்ன கறியும் மீனுமா சைடிஸ்க்கு கேட்குறேன். ஒரு ஆம்லேட் பொடிச்சு கொடுக்கறதுக்கு கூட உங்களால் முடியாது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானே போய் வெந்து செத்துக்கிறேன். முடியாம தானே சௌமியா சொல்றேன். முடிஞ்சா இம்பிட்டனாலும் செய்யலையா? அதை தான் அத்தை நானும் சொல்றேன். பொழுதோட வீட்டில் சும்மா இருக்கிற உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா நான் பொழுதோட ஷோரூம்ல போய் உட்காந்து அங்க வர்ற கஸ்டமர்ஸை கட்டி வச்சுட்டு இங்கேயும் வந்து நான் வேலை பார்க்கணும்னா என்னால முடியுமா சொல்லுங்க? ஏன் உடம்பு மட்டும் என்ன இரும்பாலை அடிச்சிருக்கு? முடிஞ்சா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவேன். சரி விடு, நான் போய் அப்பளம் பொரிக்கிறேன். இன்னும் வேணாம் விடுங்க. அதான் என்ன சட்டியில போய் நின்றா தலை சுத்துதுன்றீங்கல்ல. தலையத்தையும் சுத்துது. சரி, நீ கேட்குறீலம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல, நான் போய் பொரிச்சு வைக்கிறேன். ஐயோ வேணாம் அத்தை, இது வேற கரகமா எனக்கு. அப்புறம் எண்ணெய் சட்டிக்குள்ளே போய் உனக்கு அப்பளம் பொரிச்சு கொடுத்ததுனால தான் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னு அப்புறம் அதுக்கும் 5000 10,000 தெண்டத்துக்கு செலவு வைப்பீங்க. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆம்லேட் வேணும்னா போடுங்க. எண்ணெய் சட்டியிலலாம் நின்று அப்பளம் பொரிக்க வேண்டாம். சரி சௌமியா, நான் ஆம்லேட்டே போடுறேன். சரிங்க அத்தை, பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிம்மா. சொல்லடி சிலிப்பா, இந்த கிளவிதான் உசுரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வேலை பாக்குற நமக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வைக்கிறா பாரு, எப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. ஹலோ ஷில்பா, ஏங்க மனசு நிக்கிறது கண்ணுக்கு தெரியல, என்ன இப்படி கொண்டு வந்து வண்டியில மோதுறீங்க? ஒரு நிமிஷத்துல நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமில? என்னடி ஆயிருக்கும்? பைக்கை விட்டு ஏத்தி இருந்தா செத்து இருப்ப, அதானே நடந்திருக்கும். ஏத்தாம விட்டுருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? தாண்டி உங்களுக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி வெறி நாய் மாதிரி பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இது கிறுக்கு மாதிரி வந்து சப்பு சப்புன்னு அடிச்சு கொள்றீங்க. என்னதா இருந்தாலும் சொல்லிட்டு பேசுங்க. இருக்கிற ஆத்திரத்துக்கு உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன்டி. உன்கிட்ட சொல்லிட்டு வேற நான் நின்று பேசணுமா? சென்ற பாருங்க அத்தை, உங்க பிள்ளைக்கு பைத்தியம் முத்திருச்சு. எப்படி வந்து என்னன்னு கூட சொல்லாம அடிக்கிறாருன்னு பாருங்க. என்னடா சென்ற அதெல்லாம் வாசல்ல நின்று சௌமியா எதுக்கு இப்படி அடிக்கிறேன்? என்ன ஆச்சு மருதாயி? என்ன ஒரே சத்தம்? இல்லங்க, வெளியில நின்று போன் பேசிட்டு இருந்த பிள்ளைய வந்த வரத்துல இப்படி போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறியானுங்கிறேன். என்னத்துக்கு அடிக்கிறான்னு கூட தெரியாம இப்படி போட்டு காட்டு முன்னாடித்தரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா சென்ற, என்னடாச்சு? இவளால 7 லட்சம் ரூபா ஒரே நாள்ல நஷ்டம் ஆயிருச்சுப்பா. பொருள் எல்லாம் தூக்கி இனாமா கொடுத்தது மாதிரி போயிருச்சு. என்னடா சொல்ற? என்ன உங்களுக்கு நஷ்டமாச்சு? என்னால இன்னைக்கு உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல தான் வந்திருக்கு. ஒரே நாள்ல 7 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதை நினைச்சு பெருமைப்படாம என்ன நஷ்டத்தை கண்டீங்க? ஐயோ, ஓங்கி குடுத்தேனோ ஏன்? பாருங்க, சும்மா சும்மா அடிக்கிற வழிலாம் வச்சுக்காதீங்கம்மா. எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன நான் நஷ்டமாக்குனேன்? லாபம் தானே வந்துச்சு. லாபம் அடி வந்துச்சு சனியனே. 7 லட்சம் ரூபாய்க்கு செக்க போட்டு கொடுத்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுடி.
பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவர் தான் எழுதி தானே கொடுத்தாரு. எழுதி கொடுத்தா அதுல ஏதாவது இருக்கணும்லடி பண்ணாட. அதான் ஒண்ணும் இல்லையே, நல்லா ஏமாத்தி தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டான். போச்சே, மொத்தமா போச்சுல. இந்த பொழப்பு பொழைக்காதேன்னு தானே தலைவட அடிச்சுக்கிட்டேன். யாரு கேக்குற, யாரு கொஞ்சமாவது சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிற? செக்கெல்லாம் வாங்க கூடாதுன்னு உன்ட்ட சொன்னா இல்லையாடா? செக்கு வாங்க கூடாது நானும் தான்ப்பா சொன்னேன். இவதான் எதை பத்தியுமே கேர் பண்ணாம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளு பார்க்க பர்சனாலிட்டியா இருக்கான், இவன் ஏமாத்த மாட்டான், கோட்டு சுட்டு போட்டிருக்கான்னு நம்பி ஏமாந்த நாய் இன்னைக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டா. சும்மா கத்தாதீங்க. அவர் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்தாருல, அந்த தெருலயே அவருக்கு 5 கம்பெனி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுல நீங்க கால் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எடுப்பாரு. நம்ம என்னன்னு போய் கேட்கலாம், ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம். அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு கழுத்து நடிச்சு கொண்டு வேண்டி. ஏண்டா கோவப்படுற? அத நம்பர் இருக்காமல, அடிச்சு கேளுவேன். அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டு அவனோட கார்டே இல்லமா, வேற ஏதோ ஒரு கம்பெனியோட கார்டு எடுத்து இதுதான் என் கார்டுன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். அடிச்சு பார்த்தா அவன் யாருன்னே தெரியலன்றாங்க. சரி, ரோட்ல நின்று சத்தம் போடாத, எதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கலாவா? வீட்டுக்குள்ளயா? இவளை வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போய் பேசணுமா? 1 கோடி ரூபாய் கடன் பட்டு ஆரம்பிச்ச ஷோரூம் என்ன நிலைமையில இவ கொண்டு வந்து விட போறானே தெரியல. இதுக்கு மேலேயே இவ ஷோரூமுக்கு வந்தா மொத்தமா இவ தரமாட்டமாக்கி விட்டுட்டு ஒண்ணுமில்லாம பண்ணிடுவா. இனிமே இவ ஷோரூம் பக்கமே எட்டி பார்க்க கூடாது. மரியாதையா வீட்லயே கிடந்து அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருந்துக்க. ஷோரூம் நானே பாத்துக்கிறேன். எங்க ஏதோ தெரியாம நடந்திருக்கு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு வார்த்தை பேசுன இருக்கிற ஆத்திரத்துக்கு அருவாள் எடுத்து வெட்டி பேசாம கண்ணு முன்னாடி நிக்காம எங்கிட்டாவது ஓடிரு. எனக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி தான் வந்து நிக்கும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. என் பேச்ச யாரும் கேட்டா தானே இப்படி எதுலையாவது வந்து நிக்கும்னு தானே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். யாருக்கும் எதுவும் புரியாது. என்னவோ பண்ணி நாசமா போங்க, என் காசு பூரா தெருவா போகுது. அசேந்திரப்ப